என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன தரப்போகிறது வாழ்க்கையிலே? இந்த சனி என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ராசிநாதன் அவர் 3ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். ஆல்ரெடி அவர் சகாய சனி என்று அறியப்படுகிறார். இந்த 3ஆம் இடத்திலே மறைகின்ற சனி பகவான் என்ன தருகிறார்? 3ஆம் இடத்தில் மறைந்து வக்கரம் பெறுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? இவர்கள் வாழ்க்கையில் சாதாரண கஷ்டமாகப்பட்டேன். இந்த 7 சனி வந்ததிலிருந்து படாத பாடு. ஸோ அப்போ அந்த 7 சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்? சனி பிகம் ஏ குட் மேன். சரி, இஸ் ஏ பேட் பாய். அவர் இப்போ குட் மேனாக மாறிட்டார். 3ஆம் இடத்திலே சனி வக்கரம் பெறுகிறார். ஒரு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. 3ஆம் இடத்துல ஏற்கனவே மறைஞ்சவர் வக்கரமாகும் பொழுது -(+). அப்போது 3இல் இருந்து என்ன பண்ணுகிறார்? தனஸ்தானத்தை. மகர ராசிக்காரர்களுக்கு என்னன்னு தெரியல சார், ஏன் லக்கு. இது வரைக்கும் எனக்கு இன்ட்ரோடை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், இஃப் யூ நோ ஒன் சாப்டர் யூ வில் பிகம் த மாஸ்டர் இன் த சாப்டர். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார். ஒரு கடையில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும்னா நீங்கள் அந்த சாப்டரில் மாஸ்டர்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா அந்த விஷயத்தில் யூ வில் பிகம் த லெஜண்ட் இன் திஸ் சாப்டர். நீங்கள் அந்த விஷயத்தில் லெஜண்ட் ஆயிடுவீங்க. ஏன் சொல்லுங்கள்? எனக்கு தான் தெரியாதே. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் இன்ட்ரோடை எனக்கு பற்றி ஒன்றும் தெரிய வேண்டாம், நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், ஜெயிச்சிட்டேன். இப்படி ஜெயித்தவங்க தான் அதிக வாழ்க்கையில் என்ன ஆகுதோ அதுதான் சர்ப்ரைஸுங்கிறத தான். நம்ம எதிர்பார்த்து பண்ணுறதை விட எதிர்பார்க்காமல் கிடைக்கும் பொழுது அதனுடைய வேல்யூ என்பது அதிகம். இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு தவறான விஷயம். காரணம் என்னென்னா, உலகத்தில் அதை விட பெரிய வேலை நமக்கு ஒன்றும் கிடையாது. அப்பாவை பார்த்துக்கிறத விட பெரிய வேலைன்னு உலகத்தில் ஒன்றும் கிடையாது. 9ஆம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது இது ஒன்று மட்டும். சில பேர் ஊர் விட்டு ஊர் போகிற ட்ராவல். இந்த கனடாவில் இங்கேருந்து எனக்கு ஒன்றும் பிழைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், கனடாவில் போய் பிழைச்சிக்கலான் இருக்கேன், கர்நாடகாவில் போகலான் இருக்கேன், ஆந்திரா போகலான் இருக்கேன். 6 தாண்டும் யோகம் என்பது ஏற்படும். உலகில் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன தரப்போகிறது வாழ்க்கையிலே? இந்த சனி என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ராசிநாதன் அவர் 3ஆம் இடத்திலே மறைந்திருக்கிறார். ஆல்ரெடி அவர் சகாய சனி என்று அறியப்படுகிறார். இந்த 3ஆம் இடத்திலே மறைகின்ற சனி பகவான் என்ன தருகிறார்? 3ஆம் இடத்தில் மறைந்து வக்கரம் பெறுகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி 3ஆம் இடத்தில் வக்கரம் பெறுகிறார். வக்கரம் பெற்ற சனி பகவான் 3இல் இருந்து அவரே தான் ராசிநாதன், அவரே தான் 2 கூடியவன். 2 கூடியவன் மறைஞ்சிருந்தான் சார். மகர ராசிக்காரர்களை எனக்கு ஒரு 10-15 வருஷமாக தெரியும். இவர்கள் வாழ்க்கையில் சாதாரண கஷ்டமாகப்பட்டேன். இந்த 7 சனி வந்ததிலிருந்து படாத பாடு. ஸோ அப்போ அந்த 7 சனி வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும்? சனி பிகம் ஏ குட் மேன். சரி, இஸ் ஏ பேட் பாய். அவர் இப்போ குட் மேனாக மாறிட்டார். 3ஆம் இடத்திலே சனி வக்கரம் பெறுகிறார். ஒரு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. 3ஆம் இடத்துல ஏற்கனவே மறைஞ்சவர் வக்கரமாகும் பொழுது -(+). அப்போது 3இல் இருந்து என்ன பண்ணுகிறார்? தனஸ்தானத்தை ரெடி பண்ணுறார். காசு, பணம், துட்டு, மணி. என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரு பாயிண்ட்டு ரீச் ஆகும். என்ன? வாழ்க்கையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி எது வேணால் எல்லாம் போட்டு சார் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஊசியை போட்டு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஊசியை போட்டு ட்ரிப்ஸ் போட்டால் சரியாயிரும். ஆனால் விட்டமின் எம்மு, மணி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுவுமே கிடையாது. அதே டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி தான் ஆகணும். விட்டமின் எம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அந்த விட்டமின் எம்மு தான் 2ஆம் இடம். அவர் வக்கரம் பெறுகிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, பண வரவு ஏற்கனவே 2லேருந்து ஒரு 3இல் மறைந்து வக்கரம் பெறுகிறார். பணம் வராத கடன்லாம் வரும். சார் இவெல்லாம் பணம் கொடுப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார், அவ்வளோதான் அது வராதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், எதேச்சியாக வந்தான் கொடுத்துட்டான் போன்ற விஷயம். அதிசயம். சில பேர் கடனை திருப்பி கொடுக்குறதே ஒரு அதிசயம். நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணேன் சார் ஒரு கம்பெனிலேருந்து, வராத பேமெண்ட்டு, அந்த அவ்வளோதான், அந்த கம்பெனிலாம் திவால் ஆயிடுச்சு, இனிமேல் வராதுன்னு நினச்சேன். அந்த பாஸ் எனக்கு மட்டும் அந்த காசை கொடுத்தாரு சார், அது என்னமோ தெரியல, நான் பண்ண புண்ணியம் சார் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். 2ஆம் இடத்திலே 2 கூடியவன் வக்கரம் பெறும்போது இதெல்லாம் நடக்கும். ராசிநாதன் வக்கரம் பெறும்பொழுது என்னாகும்? உங்களுக்கு உடல்நிலை சரியாகும். மகர ராசிக்காரர்களாக ஜிம்முக்கு போடும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். ஃபிட்னஸ் போன்றவைகள்லாம் பண்ணுவீங்க. நீங்கள் டெய்லி ஜிம் போவீங்க. ஏ சண்டைக்காரா அதெல்லாம் பயங்கரமாக டெவலப் ஆவீங்க. நீங்கள் இந்த மல்யுத்தம் பண்ணுறவங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர்ஸ்லாம் இருப்பீங்க, சில பேர் இந்த கராத்தே, குங்ஃபோ
போன்ற விஷயங்கள் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்ல நேரம். மகர ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சனி இப்போ இந்த ஆடுக சார்பட்டா பரம்பரைடா அப்படிங்கிற மாதிரி பரம்பரை மானத்தை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் போயிட்டு பாக்ஸிங்லாம் பண்ணுவீங்க. ஸோ அப்போ 3ஆம் இடத்துலேருந்து 3, 4, 5ஐ பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம். மகர ராசிக்காரர்களுக்கு குழந்தை இல்லாதவங்க இருக்கலாம், குழந்தை கிடைக்க போகுது. 5ஆம் இடம் என்பது சொத்து, இப்போ சொத்து கிடைக்க போகிறது. 5ஆம் இடம் என்பது பந்தயம். வாழ்க்கையிலே ஒரு நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், நம்மை நாமே ஜெயித்து கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்வேன், இந்த பந்தயம்ங்கிறது எவ்வளோ முக்கியம். இதை நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறதுல இருக்கிற ஒரு சந்தோஷம், நமக்கு நாமே நம்மை ஜெயித்தல், 3ஆம் இடத்திலிருந்து 5ஐ பார்க்கும் பொழுது போன்ற வெற்றி என்பது ஏற்படுகிறது. இறை அருள் கிடைக்கிறது. 5ங்கிறது சொத்து. எங்கள் அப்பா சொத்து சார், எங்கள் அப்பா சொத்து ரொம்ப நாளாக எனக்கு கிடைக்காம இருந்தது. ஜுங்கா படத்து இவர் மாதிரி நீங்கள் என்ன விஜய் சேதுபதி மாதிரி நீங்கள் எப்படியாவது அந்த தேட்டரை நான் மீட்டி தருவேன், அதுக்காக நான் யூகே போனாலும் சரி, நான் எப்படியாவது திரும்ப வரும்போது தேட்டரோட தான் வருவேன். அதுபோல் வீர சத்தியங்கள்லாம் நீங்கள் அதெல்லாம் நிறைவேறும். 3லிருந்து 7ஆம் பார்வையாக 9ஐ பார்க்கிறார். அதிர்ஷ்டம் பெறப்போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு என்னன்னு தெரில சார், ஏன் லக்கு. இது வரைக்கும் எனக்கு இன்ட்ரோடே பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், இஃப் யூ நோ ஒன் சாப்டர் யூ வில் பிகம் த மாஸ்டர் இன் த சாப்டர். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சார், ஒரு கடையில் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெரியும்னா நீங்கள் அந்த சாப்டரில் மாஸ்டர்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னா அந்த விஷயத்தில் யூ வில் பிகம் த லெஜண்ட் இன் திஸ் சாப்டர். நீங்கள் அந்த விஷயத்தில் லெஜண்ட் ஆயிடுவீங்க. ஏன் சொல்லுங்கள், எனக்கு தான் தெரியாதே. அப்போ என்ன ஆகும், நீங்கள் இன்ட்ரோடே எனக்கு பற்றி ஒன்றும் தெரிய வேண்டாம், நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், ஜெயிச்சிட்டேன். இப்படி ஜெயித்தவங்க தான் அதிக வாழ்க்கையிலே என்ன ஆகுதோ அதுதான் சர்ப்ரைஸுங்கிறத தான். நம்ம எதிர்பார்த்து பண்ணுறதை விட எதிர்பார்க்காமல் கிடைக்கும் பொழுது அதனுடைய வேல்யூ என்பது அதிகம். இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு சர்ப்ரைஸ் என்பதெல்லாம் ஏற்படும். 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்பது அப்பா, அதை மட்டும் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். சனி பகவான் 9ஐ பார்ப்பது அவ்வளவு சிறப்பானதல்ல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சரியாக போகும், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவில் இருந்தேன் சார், வாஷிங்டன் டிசியில் இருக்கேன், எங்கள் அப்பாவை பார்த்துக்கிறதுல எனக்கு நேரம் இல்லை. இது போன்ற சாக்குகள்லாம் ரொம்ப தவறான விஷயம். காரணம் என்னென்னா, உலகத்தில் அதை விட பெரிய வேலை நமக்கு ஒன்றும் கிடையாது. அப்பாவை பார்த்துக்கிறத விட பெரிய வேலைன்னு உலகத்தில் ஒன்றும் கிடையாது. 9ஆம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது இது ஒன்று மட்டும். சில பேர் ஊர் விட்டு ஊர் போகிற ட்ராவல், இந்த கனடாவில் இங்கேருந்து எனக்கு ஒன்றும் பிழைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார், கனடாவில் போய் பிழைச்சிக்கலான் இருக்கேன், கர்நாடகாவில் போகலான் இருக்கேன், ஆந்திரா போகலான் இருக்கேன். 6 தாண்டும் யோகம் என்பது ஏற்படும். சில பேருக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். எப்போ பார்த்தாலும் ஒய்ஃபு குழந்தைன்னு மென்டலி ரொம்ப இதாகிட்டேன் சார், பசங்களோட சேர்ந்து பேச்சுலர் பார்ட்டி ஊட்டி வரைக்கும் போய்ட்டு வரலான்றிருக்கேன். பிரமாதம், அற்புதமான முடிவு, உடனே எடுங்க. உடம்பை ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. 12ஆம் இடம் என்பது பிரயாணம், 12ஆம் இடம் என்பது தூக்கம். அது சனி பகவான் பார்க்கும் பொழுது ரிலாக்ஸேஷன், உங்களுக்காக டீடாக்ஸ் பண்ணுறது. சில பேர் கேரளா போய்ட்டு ஆலப்புழாவில் போய் ஒரு 3 நாள் போட்டிலே இருந்தோமா, ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு டீடாக்ஸ் பண்ணிட்டு வர்றது போன்ற விஷயங்கள்லாம். நம்மளால் அந்த 3 நாள் டீடாக்ஸ் பண்ணுறதை பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டு பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேரளா பற்றி அந்த ஃபோன் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டானே, இதுதானே பெரிய பிரச்சனை. சமீபத்தில் கூட ஒரு நடிகர் சொல்லி இந்த டிஜிட்டல் டீடாக்ஸேஷன் பண்ணுங்கள், வாரம் ஒரு நாள் லீவ் விடுங்கன்னு. அந்த மாதிரி மகர ராசிக்காரர்கள் இந்த சனி பகவானால் 3 நல்ல விஷயங்கள். ஒன்று குழந்தை கிடைக்க போது, இன்னொன்று அதிர்ஷ்டம் வரப்போகிறது. உடம்பை பார்க்கறதுனால உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். நிறைய பேர் ஜிம்மு போக போகிறீங்க, நிறைய பேர் ஹெல்த்தியான உணவுகள். நம்ம கூட தான் பீஸா பர்கர் தின்னுட்டு இருந்த பையன் தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரையிலே இன்று காலையிலே பால் ஊற்றி சாப்பிட்டால் என்னடா இப்படி ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி இயற்கை உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. திடீர்னு வேறு மாதிரி ஆகிடுவீங்க நீங்கள். மகர ராசிக்காரர்கள் உடம்பை பேண ஆரம்பிப்போ இதெல்லாம் இருந்ததுன்னா விட்டுறணும். இன்றைக்கே கீழே போட்டு உடச்சிட்டிங்கன்னா இந்த சனி பகவான் இந்த 6 மாதத்தில் உங்களை திரும்ப விட்டா, நான் என்ன சரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், போய் சொல்லணா அப்படிங்கிறதெல்லாம் பண்ணுவீங்க. அப்போது கீழே போய்ட்டு இந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னுடைய இந்த இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.